அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த ஒரு இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் எழுதி வைப்பதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை என்பது இனி வரவே வராது. கோடி கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். எண்ணி வைக்க முடியாத அளவு கூட பணம் உங்களை தேடி வரும். அதே போல் நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாளில் இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உடனடியாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தே தீருங்க. அதுவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் ரொம்ப தாங்க முடியாமல் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். இது கடன் பிரச்சனையும் தீரும், பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கடன் எப்படி அடையும், நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக பணம் நம்மளை தேடி வந்தால் மட்டும்தானே கடனை அடைக்க முடியும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கும் இல்லையா? அதனால் எப்பொழுதுமே என்னிடம் கடன் இருக்குன்னு வீட்டில் நீங்கள் அடிக்கடி சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால் கடன் இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது கமெண்ட்லேயும் சொல்லாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய தீர்வு என்னவோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருங்க. அதாவது பணம் நம்மளை தேடி வரணும், அதுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், செய்கிற தொழிலில் நல்ல வருமானம் வேண்டும், நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சம்பளம் என்னை தேடி வரணும், இது போல் உங்களுக்கு வந்தால் தான் உங்களுடைய கடன் அடைக்க முடியும். அதனால் எப்பொழுதுமே பாசிட்டிவாகவே நினச்சிட்டு இருங்க. அப்படியே நினச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் உங்களால் முடிஞ்சதுனாங்க ஒரு 50 இல்லை 100 கிராமோ இந்த சிகப்பு கல்லில் இருக்கிற துவரம்பருப்பை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க பாருங்கள், அப்போ கடைகளில் கிடைச்சாலும் அதை வாங்கி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுங்க. கோவில் வாசலில் உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் யாசகம் கேட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அது கூடவே 9 ரூபாய் காயினுமே நீங்கள் கொடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும். இப்படி கொடுப்பதின் மூலமாக செவ்வாய் பகவானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்தாலும் சரி, சப்போஸ் உங்களால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கனாலும் நம்ம வீட்லேயே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும். அதில் பார்த்தீங்கன்னா 3 கிராம்பை அந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். அது கூட ஒரே ஒரு சொட்டு தேன் ஊற்றணும். இது போல் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டே வர நிச்சயமாக உங்களுடைய கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த இடத்துல இந்த நம்பரை எழுதி வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரே ஒரு மண்ணாலான சொம்பு எடுத்துக்கோங்க. சின்னதாக மண்ணாலான பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்குது பாருங்கள், நம்ம வீடெல்லாம் கட்டுவோம்ல செங்கல், அதுலேருந்து சின்ன ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. பெரிய செங்கல்லாம் வேணாம், சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே சின்னதாக வெள்ளக்கட்டி, வெல்லம் இருக்குது பாருங்கள், பனை வெல்லமாக இருக்கலாம், இல்லை உருண்டை வெல்லம், இல்லை அச்சு வெல்லம், எது இருந்தாலும் சரி ஒரே ஒரு துண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த பானையில், அதாவது நீங்கள் அந்த மண்ணாலான பானை இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணம் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதில் இந்த சின்ன செங்கலையும் போட்டுக்கோங்க. அது கூடவே இந்த வெல்லத்தையும் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் சிகப்பு கலர் பெண்ணால் எழுதுங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37769558 37769558 இந்த நம்பரை எழுதுங்க. இது உங்களுடைய கோடி கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான கடனை அடைக்கக்கூடிய நம்பர். இந்த நம்பரை அந்த ஒயிட் கலர் பேப்பரில் எழுதிக்கோங்க. எவ்வளோ கடன் தொகை இருக்கோ அந்த பேப்பருக்கு கீழே எழுதிக்கோங்க. உங்களுடைய பேர் கூட அதில் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய கடன் எவ்வளவோ அதை எழுதிக்கோங்க. அதே போல் இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க. இந்த அப்படியே நீங்கள் மடிக்காமல் கொள்ளாமல் நீங்கள் செங்கலும் அந்த வெல்லமும் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்குள்ளே இந்த பேப்பரை போட்டுடுங்க. இப்படி இந்த பேப்பரை போட்டுட்டீங்க இல்லையா? இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் தெற்கு பக்கம் இருக்கிற இடத்துல
அதாவது கொஞ்சம் உயரமான இடத்துல இந்த ஒரு பானையை வச்சுடுங்க. மூடலாம் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாங்க. தெற்கு பக்கம் பார்த்தது போல் இந்த பானையை வச்சுடுங்க. அவ்வளோதான். சின்னதாக பானை இல்லைன்னா ஏதாவது ஒரு மண்ணாலான ஒரு கிண்ணமோ எதுவும் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. யார் கையும் படாமல், ஆடாமல், அசையாமல், கீழே விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் நான் சொன்ன நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துலையும் இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம். அதே போல் ஒரு நோட்டில் உங்களுக்கு எவ்வளோ கடன் தொகை இருக்கோ அந்த கடன் முழுவதும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை நோட்டில் கூட நீங்கள் எழுதலாம். அதுவும் இன்றைய நாளில் நீங்கள் எழுதி பாருங்கள். அதாவது என்னுடைய கடன் முழுவதும் அடைந்து விட்டது அப்படின்னு தான் எழுதணும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக தான் எழுதணும். என்னுடைய கடன் முழுவதும் அடைஞ்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கேன். என்னை தேடி பணம் 24 மணி நேரமும் வந்து கொண்டே இருக்குது. என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன், எனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதன் வழியாக பணம் எனக்கு கையில் நிறைய வந்து கொண்டு இருக்குது. அதன் மூலயமாக என்னுடைய கடன் முழுவதும் நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் இதை மட்டும் நீங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதே போல் நம்பிக்கையோடு செய்யணும். எந்த இடத்துலையுமே கொஷின் மார்க் வைக்காதீங்க. இந்த பானையில் வச்சுட்டா என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரில் 520,528 ஹெர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை எழுதியுமே அந்த பானையில் நீங்கள் போடலாம். இது கடன் அடைக்கக்கூடியதுக்காகவும் இந்த பானையில் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற பணம் எவ்வளவோ அது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், 520,528 ஹெர்ட்ஸ். இதையும் நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி அந்த பானைக்குள்ளே போட்டு வச்சுடுங்க. அதே போல் இந்த நம்பரையுமே அடிக்கடி உங்கள் கையிலையுமே எழுதுங்க, நோட்லையுமே எழுதுங்க. நிச்சயம் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கடன் வந்து சிறுக சிறுக அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் இந்த பானையில் இருக்கிற வெள்ளத்தை ஏதாவது எறும்புகளுக்கு போட்டுட்டு அந்த கல்லை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு இந்த பேப்பரை எரிச்சிட்டு திருப்பியுமே இது போல் நீங்கள் எழுதி வச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு மாதமும் இதை செவ்வாய்க்கிழமையில் செஞ்சுட்டே வாங்க. நல்ல பலனை உடனே உங்களுக்கு கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும்.